Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பாலக் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பஞ்ச் அளவுக்கு பாலக் கீரை சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சிருங்க. 5 ல இருந்து 7 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே வச்சிருங்க, ஆறட்டும். நல்லா ஆறுனதும் இதை ஒரு ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்காதீங்க, அப்படியே திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலக்கீரை பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மாவு தான் எடுத்திருக்கேன், அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மியாவ் குட்டி தோசை போட போகிறேன். இது போல் டிசைனாக போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க வழக்கமாக சாப்பிட்றத விட இன்னும் அதிகமாகவே சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது போல் ABCD 1 to 3 கூட போட்டு தரலாம். இதை சாப்பிடும்போது அதெல்லாம் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டரும் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாக்கா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.